அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனண்ணா, அன்புறவுகளுக்கு நேரம் வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரா மைதரன், இலங்கை தீவில் இப்பொழுது அதிகமாக பேசப்படுவது தமிழர் தாயகத்தில் செம்மணியில் சிந்து பாத்து செம்மணி அந்த புதைக்குழியில் அகழ்வு பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தோண்ட அங்கே உடலங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்படுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு பாரிய சிக்கலை இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்த போகின்றது. சிங்கள மக்கள் மத்திய இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்து வந்த ஆட்சியாளர்கள் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபாயராஜ் இவர்கள் எல்லோருமே இதற்குள் ஏதோ ஒரு விதத்தில் ஈடுபட்டவர்கள் என்பதை பலர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அது எப்பொழுது அது நிரூபிக்கப்படுமோ அப்பொழுதுதான் நாங்கள் அதை எல்லோருக்கும் தெரிந்தாலும் கூட அது நிரூபிக்கும் மட்டும் நாங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். இருந்தாலும் இப்பொழுது தெற்கிலங்கையில் உங்களுக்கு தெரியும் எவ்வாறு இந்த சிங்கள பேரினவாதத்தினுடைய இனவாதம் கக்குகின்ற நிலைமைகளை நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சரத் வீரசேகர, விமல் வீரவன்சா போன்றவர்கள் மிகவும் காட்டமாக தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சரத் வீரசேகராவை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் விடுதலை புலிகள் காலத்தில் கொல்லப்பட்ட மக்கள் தான் இந்த மக்கள் என்று அவர்கள் கூறுகின்றார். விமல் வீரவன்சா சொல்லுகிறார், கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை தோண்டி பார்ப்பதில் எந்த பலனும் இல்லை, அதை விட்டுவிட்டு என்ன செய்யலாம் என்று நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் இனவாதம் கக்குகின்றார். அது மட்டுமில்லை, அவர் கூறியிருக்கின்றார், இலங்கை இராணுவத்தை காப்பாற்றுவதற்கு தான் ஜெனீவா மட்டும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றனர் என்று கூறுகின்றார். இவர்களுடைய இந்த இனவாதம் அந்த தேசத்தை ஒரு காலமும் நிம்மதியாக வாழ விடாது. இவர்களுடைய இந்த செம்மணியின் இந்த நிலைமையை உலக சர்வதேசம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த நேரத்தில் இவர்களுடைய அந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? இதனால் எவ்வளவு பின்விளைவு அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? ஒரு வரியில் சொல்ல போனால், செம்மணி புதைகுழி கடந்த 76 ஆண்டு கால தமிழின படுகொலையின் மிக பெரும் உணர்வுபூர்வமான வலுமிக்க வலி நிறைந்த சாட்சியமாக அது மாறி இருக்கின்றது. முள்ளிவாய்க்காலிலே 1.5 லட்சம் மக்கள் கொண்டு புதைக்கப்பட்ட அந்த விடயங்கள் கால நீடிப்பினால் நீர்த்து போக செய்யப்பட்டு இன்று வேறு பல விடயங்கள், இலங்கையினுடைய ஆட்சி மாற்றம், பொருளாதார நெருக்கடி, இன்ன பிற காரணங்கள், கடந்த கால அந்த இனவாத இன அழிப்போடு தொடர்பட்ட ஆட்சியாளர்கள் இல்லாத ஒரு புதிய முகம் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பின்னணி, இப்படியான மாறுபட்ட சூழல்கள் மேலும் அந்த தமிழின படுகொலைக்கான பொறுப்பு கூறலில் இருந்து இலங்கை அரச இயந்திரத்தை தற்காத்து கால நீடிப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு ஏது நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே புதைகுழிகள் வாய் திறந்து இந்த விடயத்தை மீண்டும் உயிர் பூட்டி இருக்கின்றன. இது சிங்கள தேசத்தை கிளிகொள்ள வைத்திருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். அவர்களுடைய ஒரு அச்சம், உண்மையாக தமிழ் தரப்பிலே இதனுடைய ஆழத்தை, அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றார்களா தெரியவில்லை எனக்கு. வெறுமனே ஒரு உணர்வு பூர்வமாக, ஒரு அனுதாப ரீதியாக இந்த விடயத்தை கடந்து தமிழர்களுடைய ஒரு நீதி தேடுகின்ற அந்த நீதிக்கான போராட்டத்திலாகட்டும், இல்லை அந்த எங்களுடைய விடுதலை அரசியலை முன்னெடுக்கின்ற அந்த போராட்ட களத்திலாகட்டும், இந்த செம்மணியுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றது என்பதை நிலத்திலும் புலத்திலும் இதை உணர்ந்திருக்கின்றார்களா என்றால் நான் உண்மையில எனக்கு அது ஒரு ஐயப்பாடு தான் இருக்கின்றனால், அப்படி நாங்கள் உணர்ந்திருந்தால் இந்த அகலப்படுகின்ற இந்த சம நேரத்திலேயே நாங்கள் வேறு விதமான பிரதிபலிப்புகளை நாங்கள் செய்திருக்க முடியும். அதை நாங்கள் பின்னர் பார்ப்போம். ஆனால் சிங்கள தேசத்தில் இருக்கின்ற கடும் போக்குவாதிகள், அரச இயந்திரத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு நெறி போட்டதை போன்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. சரத் வீரசேகர, விமல் வீரவன்சா போன்றவர்கள் இதனுடைய ஒரு பிரதிபலிப்பு. அதாவது மற்றவர்கள் மௌனமாக இதனுடைய ஆபத்தையும் இதையும் உணர்ந்து கொண்டு அவதானித்துக் கொண்டிருக்கின்ற போது அதனுடைய பிரதிபலிப்பாக இப்படியான இனவாதிகளுடைய காட்டுக்கூச்சல்கள் நாங்கள் பார்க்க முடியும். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இவர்கள் இதை பார்க்கின்றார்கள் என்று நான் நம்புகின்றேன் என்று சொன்னால், அவர்களுக்கு தெரியும் செம்மணி மனித புதைகுழி என்பது ஐநா மனித உரிமை ஆணையாளர் இங்கே வருகின்ற நேரத்திலே அது ஒரு உயிரோட்டமாக கொண்டு வரப்பட்டது. அணையா தீவு போராட்டம் மூலமாக அந்த போராட்டம் ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு வெகுஜன
மயப்படுத்தப்பட்டதாக காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தவிர்க்க முடியாமல் ஒரு சர்வதேச பொறிமுறைக்குள் இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரம் என்பது செல்லக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இருக்கின்றது. இது அப்படி செல்லுமாக இருந்தால் இதனுடைய விசாரணை இதுக்கு அடுத்த கட்ட விடயங்கள் ஒரு சரியான திசையிலே நகருமாக இருந்தால் இதுவரை காலமும் தமிழின படுகொலை உள்ளிட்ட விவகாரங்களிலே தப்பித்து வந்த சிங்கள அரசாங்கம், சிங்கள இராணுவம், அதற்கு கட்டளையிட்டவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாகவே கூண்டிலேற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செம்மணி புதைகுழி ஏற்படுத்தி இருக்கின்றது. அதற்கான வழி திறந்திருக்கின்றது என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த பீதியினால், அந்த கிளியினால் அவர்கள் இப்படியாக பிதற்றுகின்ற ஒரு நிலைமையை நான் அவதானிக்கின்றேன். ஆனால் அவர்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை என்றால் எதற்கெடுத்தாலும் அவர்கள் விடுதலை புலிகள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று சிங்கள மக்கள் இங்கே வாழ்ந்தார்கள், சிங்கள மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். இப்படி இதுவரை அப்படியான இந்த ஒரு தரவுமே இன்று அவர்கள் வேண்டும் என்று சொன்னால் வடபகுதியில இருந்த சிங்கள மக்கள் காணாமலாக போனவர்கள் இல்லை கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஏதாவது ஒரு முறைப்பாட்டை இலங்கையினுடைய எந்த ஒரு காவல் நிலையத்திலாவது அப்படியான முறைப்பாடுகள் இருந்தால் அவர்கள் அதை கொண்டு வரட்டும். இதுவரை வரலாற்று ரீதியாக அவர்கள் இருந்தார்கள், இங்கிருந்து அகன்றார்கள், யுத்த நெருக்கடியின் போது அவர்கள் தாங்களாக வெளியேறினார்கள் என்ற ஒரு நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது. அதைவிட பக்கத்திலேக்கு பருப்பு கறி பாயாசம் கட்டதை போன்று முஸ்லிம் சகோதரர்களையும் இதிலே அவர் துணைக்கு இழுக்கின்றார். அந்த முஸ்லிம்கள் இங்கிருந்து வெளியேற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட முஸ்லிம்களுடைய உடலங்களாக கூட இருக்கலாம் என்ற ஒரு தகவலையும் அவர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, விமல் வீரவன்ச சொல்கின்றார், நீங்கள் இன்னும் கொஞ்சம் தோண்டி கொண்டு போனால் இந்த இடத்துல இராணுவத்தினருடைய சீருடைகளும் இலக்கத்தகடுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அப்படி வருமாக இருந்தால் இது வேறு திசை நோக்கி செல்லும் செம்மணி விவகாரம் என்றால் இவர்கள் அந்த இதை திசை திருப்பி உண்மையான ஒரு நிலையிலே, ஏன்னா இது சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஏனால் இவர்கள் கடந்த காலத்தை போன்று சிங்கள மக்களை ஒரு இனவாத ரீதியாக அவர்களை ஒரு மூடு மந்திரத்துக்குள் கண்கட்டு வித்தை போல் வைத்திருக்கின்ற காலம் மலையேறிவிட்டது. இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததுக்கு பிற்பாடு அறகலை போராட்டத்தினுடைய பயனாக இந்த சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழ் மக்கள் தொடர்பான, தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் தொடர்பான ஒரு நேர்மறையான பார்வையும் அது தொடர்பான ஒரு சிந்தனை உருவாக்கமும் இளைய தலைமுறையினர் புத்திஜீவிகள் மட்டத்திலே அது கொஞ்சம் முன்னேற்றகரமான நிலைமை அடைந்திருக்கின்றது. தற்போதைய சமூக வலைத்தளத்தினுடைய பாய்ச்சல் இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை விரும்பியோ விரும்பாமலோ அத்தனை சிங்கள சமூக செயல்பாட்டாளர்கள், இளைஞர்கள், புத்திஜீவிகள், பாமர மக்கள் அனைவர்களுடைய விரல் நுனியிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றது. அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு சொடக்கு தட்டுகின்ற ஒரு வினாடி பொழுதில் தன்னும் அந்த செம்மணி மனித புதைகுழியினுடைய அந்த ஈரக்குழியை நடுங்க வைக்கின்ற காட்சிகளை அவர்கள் பார்க்க நிர்பந்திக்கப்படுகின்றார்கள். இதன் காரணமாக தங்களுடைய படைகள் யாழ்ப்பாண மண்ணிலே என்ன செய்தார்கள் என்பது இன்று அந்த சிங்கள மக்களினாலே அருவருப்போடு பார்க்கப்படுகின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. அந்த நிலைமை சிங்கள மக்களே தங்களுடைய போர் வீரர்களாக, தங்களுடைய கதாநாயகர்களாக ஏற்றி வைத்த இராணுவத்தினரை அவமானகரமான குறியீடாக பார்க்கின்ற ஒரு நிலைமையை இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் உருவாக்கியது. ஆகவே பல வடிவங்களிலே நாங்கள் இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை பார்த்தோமானால் நாங்கள் நீண்ட காலமாக நாங்கள் நம்புகின்ற எங்களுடைய மக்களுடைய தியாகம், எங்களுடைய மாவீரர்களுடைய தியாகம், எங்களுடைய அறம் சார்ந்து எங்களுடைய அந்த உயிர் தியாகங்கள் அவை இன்று போர் முடிந்து இன்று 16 ஆண்டுகள் நாங்கள் நம்பினின்ற தலைவர்களும், நம்பினின்ற நாடுகளும், நம்பினின்ற சகல தரப்பினருமே எங்களை கைவிட்டு நிற்கதியாக நின்ற போதும் மண்ணுறங்குகின்ற எங்களுடைய ஆத்மாக்கள் மிகப்பெரிய தவம் இயற்றி அந்த தவத்தின் பலனாக தரை புலந்து இன்று தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை அரசியலில் புதிய ஒரு திசையை அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். ஆக இது சிங்கள தேசத்தை மிக ஒரு குழப்பகரமான நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றது. ஒன்று, தமிழ் மக்களுடைய விவகாரம் சர்வதேச மன்றத்துக்கு ஒரு ஒரு புதிய ஒரு ஒரு தரப்படுத்தப்பட்ட நிலையிலே இந்த விடயம் ஒரு புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களுடைய இராணுவத்தினரை ஒரு என்றால் நாங்கள் ஒரு கதைகளாக கூறுகின்ற போதோ இல்லை நாங்கள் எங்களுடைய அனுபவ பகிர்வுகளை நாங்கள் வார்த்தைகளால் வெளிப்படுத்துகின்ற போதோ அதை எல்லோராலுமே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் செம்மணியிலே வெளிப்படுகின்ற அந்த எங்களுடைய உடைகளற்று நிர்வாணமாக புதைக்கப்பட்டு
அந்த அந்த எலும்பு கூடுகளுடைய புகைப்படங்கள் அந்த மௌன மொழியிலே பேசுகின்ற அந்த அவர்கள் மௌன மொழியிலே தான் பேசுகின்றார்கள். அந்த மௌன மொழி, அந்த பார்க்கின்ற அந்த கை திறன்பேசிகள் உள்ளிட்ட அஹ், கருவிகளை கடந்து அந்த பார்க்கின்ற கண்களின் ஊடாக உள்புகுந்து அவர்களுடைய மனங்களிலே மிகப்பெரிய ஒரு ரசாயன மாற்றங்களையும் பல கேள்விகளையும் அதை ஏற்படுத்துகின்றது. ஆக அந்த கேள்விகளுக்கு அவர்கள் விடைகளை தேடுகின்ற போது தாங்கள் போர் வீரர்களாக கதாநாயகர்களாக பார்த்தவர்களை அருவருப்போடு பார்க்கின்ற அளவுக்கு நிலைமை மாறும். ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள். இன்று பொருளாதார நெருக்கடி அறகலைய போராட்டத்துக்கு பின்னர் ஒரு ஒரு மனிதாபிமான நிலையோடு இந்த விடயங்களை பார்க்கக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆகவே அவர்கள் இந்த விடயத்தை அவ்வாறான கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற போது என்னால் ஒரு ஒரு சிறு குழந்தை இன்று சிறு கை குழந்தை அதே போன்று சிறுவர்கள் ஒரு பெண் பிள்ளை ஒரு பெண் ஒரு ஒரு பால்குடி மாறாத பிள்ளை என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த ஒரு பொம்மையை தன்னோடு எடுத்து செல்கின்ற அளவுக்கு ஒரு ஒரு மிக ஒரு 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 இளவயது ஒரு பெண் பிள்ளையை இவ்வாறான நிலைமைக்கு இப்ப இந்த விடயங்களை எல்லாம் மொழி கடந்து இனம் கடந்து மனிதநேயத்தை நேசிப்பவர்களுடைய பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய விடயங்கள். ஒரு புத்தக பையோடு ஒரு கல்வி கனவோடு தன்னுடைய எதிர்கால கனவுகளோடு சென்ற அந்த சிறுமியை அந்த சோதனை சாவடியிலே வழிமறைத்து இல்லை எங்கோ ஒரு சுற்றி வளைப்பிலே வழிமறைத்து அவளை தங்களுடைய காமப்பசிக்கு இரையாக்கி கொன்று அதே தடயங்களோடு அந்த புத்தக பை உள்ளிட்ட அந்த அவளுடைய கனவுகள் சுமந்த அந்த பைகளோடும் அவளோடு துணை நின்ற அந்த பொம்மையோடும் அங்கே புதைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது இன்று இனங்கடந்து மொழி கடந்து எல்லை கடந்து நாடு கடந்து இன்று பலருடைய மனச்சாட்சி கதவை அது தட்டி திறந்திருக்கின்றது. ஆக அது இவர்களை அவர்களுக்கு தெரியும் இது எங்கே போய் முடியும் என்று. இது சரி, அதான் நான் சொன்னேன், சரியான திசையில இது செல்லுமாக இருந்தால் செம்மணி புதைகுழி விவகாரம் ஒரு நேர்மையாக சரியாக திசையிலே இந்த விடயம் நகருமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக இதில் எவருமே தப்பிவிட முடியாது. இப்ப முள்ளிவாய்க்கால் என்று சொன்னால் போரை நடத்திய ராஜபக்சேகளை மட்டும்தான் அதிலே வரையறுக்க முடியும். இல்லை இன்ன விடயம் என்று சொன்னால் 11 மாணவர் கடத்தப்பட்ட விடயம் என்று சொன்னால் அதிலே வசந்த கரணோட உள்ளிட்ட அந்த அந்த ஒரு துறை அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு குறிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு தரப்பினரான் அதிலே சார்வார். மிருசுவில் படுகொலை என்று சொன்னால் அதிலே ஒரு குறிக்கப்பட்ட ஒரு இராணுவ முகாமை சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரியும் அதோடு துணை நின்ற சிலர் இருந்தார். செம்மணி விவகாரம் என்று வருகின்ற போது இது சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே இடம்பெற்றது. இதிலே ஒட்டுக்குழுவாக இருந்த டக்ளஸ் சிவானந்தா அவருடைய இபிடிபியினருக்கும் நேரடி பங்கிருக்கின்றது. அதுக்கான பல சாட்சியங்கள் கூட இன்னும் உயிரோடு இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையிலே தனியே சந்திரிகா அரசாங்கம் என்றதோடு மட்டும் இது முடிந்து போகக்கூடிய விடயம் அல்ல. ஏனால் இது ஒட்டுமொத்தமாகவே இலங்கை இராணுவம் எப்படியான வன்கொடுமைகளை தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டது என்பதை மீள இன்று பாலச்சந்திரன், இசைப்பிரியா உள்ளிட்ட பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் சனல் போரினால் வெளிப்படுத்தப்பட்டது. இன்றும் உலகளாவிய மன்றங்களினால் அது அவை அனைத்துமே விஞ்ஞானபூர்வமாக உறுதி செய்யப்பட்டு அது உண்மைத்தன்மை உறுதி செய்யப்பட்ட ஆவணங்களாக சாட்சியங்களாக உலக மன்றங்களில் இருக்கின்றது. ஆனால் அந்த பூகோள அரசியல் இந்த சதுராட்டத்துக்குள்ளாக அந்த விடயங்கள் எல்லாம் தேவைக்கு எடுக்கப்படுவதும் பின்னர் மூடி மறைக்கப்படுவதுமாக அது இருட்டடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனா இதையெல்லாம் கடந்து அந்த ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு புது வடிவமாக கொண்டு வந்ததை போன்று அந்த செம்மணி விவகாரம் இருக்கின்றது. ஆகவே சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்றவர்களுடைய கூப்பாடுகளை நாங்கள் ஒரு இனவாதிகளாக கூப்பாடுகளாக கடந்துவிட முடியாது. இதனுடைய பாரூர தன்மையை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் திசை திருப்ப பார்க்கின்றார்கள். இப்படியான கருத்துக்களின் ஊடாக ஒரு சிங்கள மக்களை இல்லை இது தொடர்பான ஒரு மனிதநேய நோக்கத்தோடு இதை பார்க்கின்ற தரப்பினரை குழப்பி அவர்களை திசை திருப்பி விடுவதனூடாக அவர்கள் எவ்வாறு மன்னார் சதோசா புதைகுழி தோண்டப்படுகின்ற போதே போர்த்துகீசர் காலத்தை அவர்கள் தொடர்புபடுத்தி இதே போன்று கதைகளை அவிழ்த்து விட்டார்கள். பின்னர் அந்த ஆய்வு முடிவுகளை அதற்கேற்றவாறு இவர்கள் திரிவுபடுத்தி தாங்களாக தயார்படுத்தி கொண்டு வருகின்ற போது முன்னர் கூறிய இந்த கதைகள் அதோடு பொருத்தி பார்க்கின்ற போது மக்களிடையே இலகுவாக அது நம்பப்பட்டது. முன்னர் கூறினார்கள் இந்த ஆய்வு முடிவிலே வந்திருக்கிறார். அப்ப இது 200-300 வருஷத்துக்கு முற்பட்ட அந்த காலத்துல யாழ்ப்பாண மன்னர்களால் கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய சவக்காலை என்பதாக அவர்கள் முடிவு கட்டிவிட்டார்கள். அதை மேற்கொண்டு உண்மைகளை நோக்கி தேடுகின்ற பயணத்தை மேற்கொள்கின்ற அதிகாரம் எங்களுடைய கைகளிலே இல்லை. அதை நோக்கி ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தலைமைத்துவமும் எங்களிடம் இல்லை.
ஆகவே ச- மன்னர் சதோசா புலி என்பது புதைகுழி என்பது அது வெறுமனே அந்த சொல்லாடலை மட்டுமே நாங்கள் காவிக்கொண்டு திரிகின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றதே தவிர அதை உண்மைகளை தேடி அதற்கு நீதி தேடுகின்ற ஒரு பொறிமுறையை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு இல்லை. அதே போன்று செம்மணி விவகாரமும் அவர்கள் ஒருவேளை நம்புகின்றார்கள். காலங்கள் மாறுகின்ற போது மன்னர் சதோசா புதைகுழிக்கு என்ன நடந்ததோ அதே போன்று செம்மணி விவகாரத்துக்கும் அதுக்கு தான் அவர் கூறிவிட்டார். அவர்களே அங்கே இன்னொரு இடத்திலே நிச்சயமாக இங்கே ஒரு இராணுவ சோதனை சாவடி இருந்திருந்தால் அவர்கள் பயன்படுத்தி தேவையில்லை என்று சொல்லி அங்கே தூக்கி எறிந்த இராணுவ சீருடைகள் கூட அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இல்லை என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. அப்படி ஏதாவது ஒன்று கிடைத்தால் கூட இந்த பாருங்கள், இது இராணுவத்தினருடைய சீருடைகளும் இருக்கின்றது. ஆகவே அது எப்படி இராணுவத்தினர் அங்கே இதன்றப்பட்டிருப்பார்கள் என்பதாக இதை திசை திருப்பி அப்படியான ஒன்றுக்காக அவர்கள் காத்திருக்கின்றார்கள். அப்படி வருகின்ற போது இல்லை, வராத பட்சத்திலே மன்னர் சதோசா புதைகுழியை போன்று இதையும் தங்கள் வசப்படுத்தி விடலாம் என்ற நோக்கத்தோடு இவர்கள் முன்கூட்டியே இப்படியான கட்டுக்கதைகளை இவர்கள் கூறுவதன் ஊடாக ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கின்றார்கள். ஆனால் இது எல்லாம் கடந்து, என்றால் இது சாதாரண விடயம் அல்ல. இந்த மகாபாரதத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் உதாரணமாக கூற முடியும். அந்த மகாபாரத கதையிலே துரியோதனன் தரப்பினர், அதாவது கௌரவர் படையினுடைய தாயார் காந்தாரி, திருடராட்டனுடைய மனைவி காந்தாரி, அவருக்கு கணவருக்கு கண் இல்லை. இவர் கண் பார்வை உடையவர். கணவன் பார்க்காத உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று கூறி கண்ணை மூடி அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தன் பார்வை இருந்தும் தன்னுடைய பார்வையை மறைத்து ஒரு இருட்டுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு தவம். எங்களுக்கு பார்க்கின்ற போது அது ஒரு பதிவிரதத்தன்மை. ஆனால் அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த அந்த தியாகம், அர்ப்பணிப்பு, அந்த இறுதியிலே கிருஷ்ணர் அந்த விடயத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார். துரியோதனன் போரனுடைய இறுதி கட்டம் வருகின்றது. காந்தாரி அவர்கள் தன்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றணும். துரியோதனோடு பிறந்த 99 சகோதரர்களையும் பாண்டவர்களுடைய யுத்தத்திலே கொல்லப்படுகின்றார்கள். மிஞ்சி இருக்கின்ற தன்னுடைய ஒரே மகனையாவது பாதுகாக்க வேண்டும். ஆகவே அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவர் அந்த கண்ணை கட்டிக்கொண்டு இத்தனை ஆண்டுகளாக அந்த பதிவிரத தன்மையோடு அவர் இருந்து சிவனை பூசித்தனுடைய பலனாக அவருடைய பார்வைக்கு அதீத சக்தி கிடைக்கின்றது. அவர் தன்னுடைய அந்த கண்கட்டை அவிழ்த்து எதை பார்க்கின்றாரோ, இவர் நினைப்பதை அந்த பார்வை படுகின்ற நபருக்கு வரமாக வழங்கக்கூடிய அளவுக்கு சக்தி கிடைக்கின்றது அந்த மகாபாரத கதையின் ஊடாக. அப்ப அவர் நினைக்கின்றார் தன்னுடைய மகனுக்கு அந்த அபார சக்தியை வழங்க வேண்டும் என்று துரியோதனனை நிர்வாணமாக தன்னை சந்திக்குமாறு கூறுகின்றார். அவருடைய நோக்கம் என்னால் பீமனோடு துரியோதனன் கதை யுத்தம் தான் செய்ய வேண்டும். கதை யுத்தம் செய்கின்ற போது தன்னுடைய மகனுடைய உடம்பை வச்சிரமாக்கி விட்டால், இரும்பாக்கி விட்டால் பீமனால் தன்னுடைய மகனை கொல்ல முடியாது. ஆகவே தன்னுடைய அந்த தவ ஆற்றலினூடாக, அந்த சிவ வழிபாட்டின் மூலமாக கிடைத்த அந்த ஆற்றலை சக்தியாக மாற்றி தன்னுடைய மூத்த மகன் துரியோதனுடைய உடலை இரும்பாக மாற்றுவதற்கு அவர் எண்ணியிருந்தார். இதை அறிந்து கொண்ட கிருஷ்ணர், அப்படி ஒன்று நடந்து விட்டால் மகாபாரதத்தினுடைய கதையே போக்கே மாறிவிடும். அவர் உடனடியாக ஒரு சில்மிசம் ஒன்று செய்கின்றார். அவ்வாறு நிர்வாணமாக செல்கின்ற துரியோதனனை வழிமறித்து, என்னதான் இருந்தாலும் உன்னுடைய பெற்ற தாயை நீ இவ்வாறான கோலத்திலே நீ பார்க்க முடியுமா? எந்த தனையனாவது இந்த விடயத்தை செய்வானா என்று அவருடைய மனங்களை குழப்பத்தை ஏற்படுத்திய பிற்பாடு அவர் தன்னுடைய அந்தரங்க உறுப்பு பகுதியை மட்டும் மறைத்து கொண்டு அவர் தாயார் முன்னாலே போய் நிற்கின்றார். அவர் தாயார் பார்வை அற்றவர் என்ற காரணத்தினால் அந்த விடயத்தை அவர் அறியவில்லை. அவர் முழுவதுமாகவே அவன் நிர்வாண கோலத்திலே வந்திருப்பான் நினைத்து கொண்டு கண் கட்டை அவிழ்த்து அந்த சக்தியை துரியோதனுக்கு வழங்குகின்ற போது அவர் தன்னுடைய அந்தரங்க உறுப்பை மறைக்கின்ற போது துடைப்பகுதியும் சேர்ந்து அந்த பகுதியில் மறைக்கப்படுகின்றது. ஆகவே துடை அந்த இடுப்புகளாக அந்த பகுதி மறைக்கப்பட்டு மிகுதி இடம் முழுக்க வச்சிரமாகின்றது, இரும்பாகின்றது. பீமன் அங்கே யுத்தம் செய்கின்ற போது அவனால் துரியோதனனை தாக்க முடியவில்லை. என்ற அவனுடைய உடம்பு எதையுமே தாங்கக்கூடிய அளவுக்கு வச்சிரம் போன்று உறுதியானதாக மாறிவிட்டால் தாயினுடைய வரத்தின் காரணமாக. இறுதியாக கிருஷ்ணருடைய சமிக்கைகளை புரிந்து கொண்டு அந்த துடையிலே அடித்து துரியோதனனை வதம் செய்கின்றார். இதை ஏன் சொல்கின்றோம் என்றால், அப்படித்தான் செம்மணியை நான் பார்க்கின்றேன். காந்தாரி அவர்கள் அத்தனை ஆண்டுகளாக தன்னுடைய கணவன் பார்க்காத உலகத்தை பார்க்க கூடாது என்பதற்காக அவர் கண்ணை கட்டி கொண்டு அவர் இருந்த அந்த பதிவிரத தன்மையினுடைய சக்தி ஒரு இறுதியாக தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக அவர் அதை பயன்படுத்தியதை போன்று இன்று
1948 இலங்கை சுதந்திரம் பெற்றதற்கு பிற்பாடு தமிழர்கள் இந்த இலங்கை தீவிலே சந்தித்த அத்தனை கொடுந்துயரங்களும் இன்று உலகத்தால் நிராகரிக்கப்படும் ஏதோ ஒரு காரணத்தினால். அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருந்தாலும் அதை நிராகரித்து தமிழ் மக்களை தமிழ் மக்களுக்கான நீதியை தடுத்து தாமதப்படுத்தி இல்லாமலே செய்கின்ற நிலையை நோக்கி அது நகர்கின்ற போது யாருமே ஒரு எதிர்பாராத விதமாக தானாகவே புதைகுழிகள் வாய் திறந்து என்று ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றதுன்னு சொன்னால் எனக்கு அதுதான் உடனடியாக ஞாபகத்துக்கு வருகின்ற அந்த காந்தாரி துரியோதனுக்கு அந்த சக்தியை கொடுத்ததை போன்று செம்மணி புதைகுழி ஒட்டுமொத்த சகலத்தினுடைய ஒரு குறியீடாக தமிழர்கள் இலங்கை தீவிலே எப்படியான ஒரு இன ஒடுக்குமுறைக்குள் இருந்தார்கள், எப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான உலகத்திலே ஒரு மிக ஒரு கொடூரமான ஒரு இராணுவத்தினருக்கு மத்தியிலே தமிழ் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இலங்கை இராணுவம் என்பது எப்படிப்பட்ட ஒரு மிருகத்தனமான ஒரு ஒரு நிலையிலே தமிழர் தாயகத்திலே இருந்தது செயல்பட்டது என்பதை இன்று நாங்கள் யாருமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வெளிவருகின்ற எலும்புக்கூடுகள் உலகத்துக்கு பறைசாற்றுகின்றன. ஆகவே செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது நாங்கள் யார் தடுக்க நினைத்தாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி அதனுடைய இலக்கை நோக்கி நகரும். அதற்கான வழி ஒரு வலுப்படுத்துகின்ற செயல்பாடுகளை தமிழ் தரப்பு முன்னெடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய கடப்பாடாக இருக்கின்றது. ஆகவே சிங்களத்தினுடைய இந்த கூப்பாடுகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டு எங்களுடைய தரப்பினர் இந்த செம்மணி விவகாரத்தை எப்படி எங்களுடைய விடுதலை அரசியலோடு சமாந்தரமாக இணைத்து அதை எப்படி நாங்கள் விரைவுபடுத்துவது, தாமதப்படுத்தப்படுகின்ற நீதியை எப்படி எங்களுக்கு உடனடியாக விரைவுபடுத்துவதற்கான பொறிமுறையை உருவாக்குவது, சர்வதேசம் தன்னுடைய பிராந்திய நலனை முன்னிறுத்தியதாக தன்னுடைய சுயநல அரசியலை முன்னிறுத்தியதாக தமிழர் விவகாரத்தை புறமொதுக்கி தேவைக்கேற்றவாறு கருவேப்பிலையாக பயன்படுத்துகின்ற அந்த பொறிமுறையிலிருந்து எப்படி இதை மீண்டும் ஒரு உச்ச நிலைமைக்கு கொண்டு வருவது. 2012 2013 காலப்பகுதிகளில் எல்லாம் தமிழ் மக்களுடைய விவகாரம் என்பது உலக மன்றங்களிலே முதன்மையான விடயமாக மாற்றப்பட்டது. ஆனால் இன்று அதற்கு பின்னர் திட்டமிட்டு அது வலுக்குறைப்பு செய்யப்பட்டு இன்று சிரியா வந்தபோது சிரியாவுடைய முதன்மையாக்கப்பட்டது. இன்று இன்று இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனை அப்படியே அந்த விடயங்கள் எல்லாம் முதன்மைப்படுத்தப்பட்டு தமிழர் விவகாரம் என்பது வலுக்குறைப்பு செய்யப்படுகின்றது. ஆக இந்த சவால்களையும் சதிகளையும் எல்லாம் கடந்து புதைகுழிகள் வாய் திறந்து அதற்குள் இருக்கின்றவர்கள் எங்களுக்காக ஒரு பேசுகின்ற அவர்களுக்காகவே நீதி கேட்கின்ற அந்த நிலைமை உருவாக்கி இருக்கின்றார்கள். நாங்கள் அதை எப்படி முன்கொண்டு செல்வது என்பது தொடர்பாக தான் தமிழ் தரப்பு மிக ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது என்பதை தான் இந்த இடத்துல என்னால் பதிவு செய்ய முடியும். சரியான திசையில் செல்லக்கூடாது என்பதில் விமல் வீரவன்சா, சரத் பொன்சேகா போன்றவர்கள் திட்டத்தோடு செயல்படுகிறார் என்பது தெரிகின்றது. ஆனால் நீங்கள் கூறுவது போல் சிங்கள தேசம் இதை புரிந்து கொள்ளும் என்றால் தமிழர் தாயகத்தில் இவ்வளவு நூற்றுக்கணக்கான உடலங்கள் அங்கே இருக்கின்ற இன்னும் வர வர தெரிய வரும் என்பதை கூறலாம். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையை கூட மேலதிகமாக 4 உடலங்கள் தோண்டப்பட்டதாக கூறப்படுகின்ற இந்த நேரத்தில் ராமதரன், உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடந்த வாரம் எங்களோடு உரையாடும் பொழுது கூறினீர்கள் இந்த யூனிசெஃப் அவர்கள் கொடுத்த அந்த பாடசாலை பேக், அதோடு போன அந்த மாணவியினுடைய உடலத்தை எடுத்ததும் அந்த பேக்கை கண்டுபிடித்த விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது சாணக்கியன் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். அதாவது பேக்கை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன என்று இவர் ஏதோ ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டிருப்பதாக ஏதோ ஒரு நினைக்கிறேன் நீங்கள் கூறினீர்கள். இவர்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்று அப்படியே செயல்படுவதற்கான இந்த கருத்தை கூறியிருக்கிறாரோ என்று எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. என்ன காரணத்துக்காக சாணக்கியன் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருந்தார்? உண்மையில் நானும் அந்த செய்தியை பார்த்திருந்தேன். அந்த புத்தகப்பை அந்த சிறுமியினுடைய உடல்களாக கண்டெடுக்கப்பட்ட அந்த பொம்மை அவை மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவை அதை நம்பக்கூடிய வகையிலே இவர் ஒரு கதையை கூறியிருக்கின்றார். மட்டக்களப்பில் இருக்கின்ற இவர் அன்று அணையா தீபம் போராட்டத்துக்கு வந்து விரட்டி அடிக்கப்பட்டவர். அதற்கு பின்னர் அந்த செம்மணி பகுதியை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டார். மட்டக்களப்பிலே நின்று கொண்டு அவர் ஊடக சந்திப்பில் அந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். அந்த புத்தக பையை மறைப்பதற்கு அரசாங்கம் அங்கே அகழ்வு நடவடிக்கை ஈடுபடுகின்ற பெரும்பான்மையினர் ஊடாக முயற்சி எடுத்ததாகவும் அது ஊடகவியலாளர்கள் அதை புகைப்பட ஆதாரமாக்கியதன் காரணமாக அதை செய்வதற்கு இயலாமல் போய்விட்டது. ஆகவே இந்த அரசாங்கம் கூட இந்த விடயங்களிலே நீதியாக செயல்படாத ஒரு தோரணையிலே அவர் அங்கே அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்ததை நானும் அவதானித்திருந்தேன். இது அவதானிக்கப்பட்ட போது அந்த புத்தகப்பை, அந்த யூனிசெஃப் உடைய அந்த புத்தகப்பை
அந்த சிறுமியினுடைய உடல் அகலப்பட்ட போது அங்கே பிரசன்னமாக இருந்த ஊடக நண்பர்களிடத்தை நான் இது தொடர்பாக விசாரித்த போது அவர்கள் அப்படி எந்த ஒரு விடயங்களும் அங்கே நடைபெறவில்லை என்பதை அதாவது அவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் தான் அங்கே அனுமதிக்கப்படுகின்றார்கள். அதாவது ஒரு நாளிலே ஒரு 15 நிமிடம் தான் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகின்ற மாலை நேரத்திலே தான் அவர்கள் அங்கே அந்த புதைகுழி பகுதியை பார்வையிட்டு புகைப்படங்கள் எடுத்து அறிக்கையிடுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக அவர்கள் அங்கே பிரசன்னமாக கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தகவலின் அடிப்படையில் அப்படியான இந்த விடயங்களும் நடைபெறவில்லை. அதை விட அந்த நிகழ்வுகளின் ஊடாக நாங்கள் பார்க்கின்ற போது முதல் நாள் அகழ்வின் போது அங்கே ஒரு சிறுமியினுடைய எலும்புக்கூடு அங்கே அடையாளம் காணப்படுகின்றது. அடையாளம் காணப்படுகின்ற போது அந்த எலும்புக்கூட்டோடு உடைகள் காணப்படுகின்றது. அதற்கு அருகாமையிலே வளையல்கள் காணப்படுகின்றது. அந்த புகைப்படத்திலே நாங்கள் தெளிவாக பார்க்கின்ற போது இந்த யுனிசெஃப் பை அந்த பையினுடைய மேல் பகுதி அதோடு இணைந்த அந்த பட்டியினுடைய ஒரு பகுதி மேலே தெரிகின்றது. ஏதோ ஒரு பொருள் அதோடு இருக்கின்றது என்பது முதல் நாளே தெரிய வருகின்றது. 2ஆம் நாள் அகழ்வின் போது அது முழுமையாக ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு பை என்பது தெரிகின்றது. 3ஆவது நாள் முழுமையாக அகலப்படுகின்ற போதுதான் அது முழுமையாக அந்த மேலிருந்த மணல் அந்த படகுகள் எல்லாம் அகற்றப்பட்டு அகலப்படுகின்ற போது அதில் இந்த எழுத்துக்களின் ஊடாக அது யுனிசெஃபினால் வழங்கப்பட்ட புத்தக பை என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இது ஒரு இரவிலே ஒரு சில நேரத்துக்குள்ளாக இதை மூடி மறைத்து விடலாம் என்கின்ற அவகாசத்தோடு முன்னெடுக்கப்படுகின்ற விடயம் அல்ல. அங்கே ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்திருந்தோம், அந்த செம்மணியிலே அடையாளம் காணப்படுகின்ற அந்த எண்பு தொகுதிகளை முழுமையாக அகழ்ந்தெடுப்பது என்பது கல்லிலே நார் உரிப்பதை போன்று மிக ஒரு நிதானமாக அவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எலும்புக்கூடுகள் சிதைவடையாமல் அப்படியே எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு எலும்புக்கூடு அடையாளம் காணப்படுகின்ற போது கிட்டத்தட்ட 3 நாட்கள் 4 நாட்களுக்கு பின்னர் தான் அவை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை ஆவணமாக்கப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. ஆக இது எத்தனை பேர் எத்தனை விடயங்களை கடந்து நடைபெறுகின்ற போது இப்ப இது நாங்கள் மண்வெட்டியாலோ இல்லை பிக்கானினாலோ ஒரு இடத்துல கிடங்கு வெட்டுகின்ற போது ஒரு 5 நிமிடமோ இல்லை 1 நிமிடமோ இல்லை 10 நிமிடமோ அதற்குள்ளாக ஒரு குழியை தோண்டி அதை தடயமில்லாமல் மூடி மறைப்பது போன்ற விடயம் அல்ல இது. எத்தனையோ மனத்தியாளங்கள் 2, 3 நாட்கள் 4 நாட்கள் எத்தனையோ கண்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. இது அவர்கள் எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இது சொல்லப்பட்ட ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். இல்லை, அப்படி என்றால் ராமேந்திரன் இவர் என்ன காரணத்துக்காக அவ்வாறு இந்த விடயத்தை கூறினார்? மிக இலகுவாக இதுக்கு நாங்கள் விடைகளை புதைகுழிகளுக்குள்ளே உண்மைகளை தேடுவதை போன்று இவர்களுடைய இந்த செயல்பாட்டுக்கு நாங்கள் உண்மைகளையோ காரணங்களையோ கண்டுபிடிய அவ்வளவு கடினப்பட தேவையில்லை. அவர்களுக்கு பிரபல்யம் தேவைப்படுகின்றது. அவர்களுக்கு என்னால் செம்மணியிலே விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். விரட்டி அடிக்கப்பட்டதென்றால் என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கூட்டு மன உணர்வுக்கு விரோதமானவர்கள் என்பதுதான் அர்த்தம். ஆகவே அதை சமன் செய்ய வேண்டும். அதை அந்த செம்மணியை வைத்துக் கொண்டே சமன் செய்ய வேண்டும். இன்று இப்படி ஒரு இல்லாத ஒரு விடயத்தை பேசியதன் காரணமாகத்தான் இன்று நாங்கள் பேசுகின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே அந்த ஊடக வெளிச்சம் தங்கள் மீது பட வேண்டும். இன்று ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கவனமும் செம்மணியிலே குவிமையப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே செம்மணியோடு தொடர்புபடுத்தி எதை பேசினால் இந்த ஊடக வெளிச்சம் தங்கள் மீது படும், தங்களுக்கு புனிதர் பட்டம் கிடைக்கும் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தங்களுக்கான ஒரு பிரபல்யத்துக்காகத்தான் அவர் இந்த விடயத்தை முதலிலே நாங்கள் எடுத்திருப்பார் என்று கருத முடியும். அதை விட சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச போன்றவர்களை போன்று இந்த விடயத்தை திசை திருப்புகின்ற ஒரு பின்னணியில் இவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றதோ என்று ஐயப்பட தோன்றுகின்றது. ஏன்னால் சுமந்திரன் அவர்களுடைய வீராவேச பேச்சுகளும் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே தமிழினத்தினுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளுக்கும் விரோதமாக செயல்பட்டவர் இன்று தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களை விட பன்மடங்கு விசுவாசம் மிக்கவராக இந்த விடயங்களிலே அவர் முக்கியத்துவம் கொடுப்பது கூட பல ஐயப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றனர். ஏனால் இவர்கள் அதிகமாக கூவுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த வகையிலே சாணக்கியன் சுமந்திரன் தரப்பினர் சொல்லி வைத்ததை போன்று இந்த செம்மணி விவகாரத்திலே அவர்கள் தங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு இதற்கு நீதிக்காக போராடுபவர்களை போன்று செயல்படுவது என்பது, இவ்வாறு செயல்படுவதனூடாக இதை திசை திருப்புகின்ற செயல்பாட்டிலும் அவர்கள்
நோக்கத்தோடு இந்த விடயங்களை பேசினேன் என்றால் இப்படியாக இந்த விடயங்களை தேவையற்ற சர்ச்சைகளுக்குள் கொண்டு வந்து சிக்க வைப்பதனூடாக செம்மணி விவகாரம் என்பதை ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரமாக மாற்றி உண்மை எது பொய் எதென்று ஏற்கனவே நாங்கள் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தூடாக வருகின்ற புகைப்படங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். அது தொடர்பாகவும் அங்கே சட்ட வல்லுநர்கள் உள்ளிட்ட அந்த செம்மணி புதகுழி தொடர்பாக ஈடுபடுகின்ற தரப்பினரிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவுகின்றது, பெரிய ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. அதற்கு நிகராக இவர்கள் இப்படியான உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்வதனூடாக என்று பலர் எத்தனை தியாகங்களுக்கு மத்தியில் என்று நாங்கள் அதில் பெரும்பான்மையினத்தவர் தமிழர்கள் என்று சொல்லி நாங்கள் பாகுபடுத்தி பார்த்து விட முடியாது. அவர்களுக்கு அது ஒரு வேலையாக இருந்தாலும் எவ்வளவு அர்ப்பணிப்போடு அந்த இடத்துல வேலை செய்கின்றார்கள். அங்கே அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு அது ஒரு பணி. ஆனால் அந்த பணியை கூட செவ்வனே செய்கின்றார்கள். அவர்கள் ஒரு சிறு அலட்சியத்தை காட்டினால் கூட தமிழ் மக்களுடைய அந்த நீதிக்கான அந்த ஆதாரங்கள் என்பது சிதைக்கப்பட்டுவிடும். அங்கே இருப்பவர்கள் ஒரு என்று சோமதேவ என்கின்ற பேராசிரியர் அவர் கூட எவ்வளவு தூரம் அந்த கொக்கு தடுவை மனித புதையிலும் அவர்தான் நின்றார், இப்ப இங்கும் அவர்தான் இருக்கின்றார். அப்படியானவர்களுடைய பிரசன்னங்கள் எல்லாமே நாங்கள் கேள்விக்குள்ளாக்கி அந்த முடிவுகளை கூட ஒரு ஐயப்பாட்டுக்குரியதாக மாற்றுகிறது. அதைத்தான் விமல் வீரவன்ச சரத் வீரசேகர போன்றவர் செய்கின்றார்கள். அங்கே பெரும்பான்மையினத்தவர்கள் செய்வதற்கு நிகராக சாணக்கியன் சுமந்திரன் போன்றவர்களும் இந்த விடயத்தை தேவையற்று ஊடகங்களிலே ஒரு பரபரப்பு செய்திகளுக்காக இந்த விடயங்களை அவர்கள் பேசுவதனூடாக இதை ஒரு மடை மாற்றுகின்ற ஒரு நோக்கத்தோடு இவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. நிச்சயமாக பலரிடமும் அப்படியான ஒரு கேள்விதான் இருக்கின்றதுன்னு சொன்னால் இவர்கள் எதற்கு தேவையில்லாமல் இந்த விடயத்திலே தலையிடுகின்றார்கள். ஒரு நாங்கள் இங்கே இருந்தாலும் எங்களுடைய பணி நிமித்தமாக அங்கே செல்ல முடியாத பட்சத்திலும் அந்த ஊடக நண்பர்களிடம் எங்களால் வினவ முடிகின்றது. இன்று நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்தால் அந்த செம்மணி புதைகுழியை ஆவணப்படுத்துகின்ற அந்த ஊடகவியலாளர்கள் அந்த ஓட்டர் மார்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு புகைப்படத்துக்கு மேலே தங்களுடைய பெயரை அவர்கள் பொறித்து அந்த இடத்திலே தாங்கள் பிரசன்னமாக இருந்தும் தங்களுடைய புகைப்படம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக அவர்கள் வெளியிடுகின்றார்கள். அத்தனை பேரையும் தொடர்பு கொள்வது மிக இலகுவானது. அவர்களுடைய முகநூலினுடைய தகவல் பட்டியலூடாகவோ இல்லை நேரடியாக அழைப்பு எடுத்து கூட அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அப்ப நாங்கள் எங்களுடைய சக ஊடகவியலாளரோடு தொடர்பு கொண்டு உண்மைகளை கேட்டறிந்து இதை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் காட்டுகின்ற கரிசனை ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஏன் சாணக்கியன் அவர்கள் அதை பேண முடியாமல் போனது? இல்லை அவர்கள் இங்கே இருக்கின்ற தங்களுடைய ஒரு கட்சி உறுப்பினரை கூட இல்லை தங்களுடைய ஒரு ஆதரவாளரை கூட அந்த இடத்துக்கு சென்று என்ன நடந்தது என்பதை ஒரு உறுதிப்படுத்தி இருக்கலாம். ஆக இது வெறுமனே ஒரு கற்பனை கதை. இது அப்படியாக யாருமே ஒரு சிந்திக்காத ஒரு விஷயத்தை இவர்கள் வெளியிலே கொண்டு வந்து சொன்னதன் ஊடாக இதை இவர்கள் அங்கெல்லாம் ஒரு மோசடி நடக்கின்றது என்பதாக கூறி உண்மையான ஆதாரங்களை கூட இவர்கள் திரிவுபடுத்துவதற்கும் இது திரிவுபடுத்தப்பட்டதாக இருக்கும் என்று விமல் வீரன் கூறுகின்றார். இது தோண்ட அப்படியே போனால் இராணுவத்தினுடைய உடைகளும் இலக்க தகவல்களும் வரும், அப்போது என்ன செய்ய போகின்றனர் என்று கேட்டதை போன்று இவர்களும் இந்த உண்மையான விடயங்களை கூட ஒரு ஐயப்பாட்டோடு நோக்க வைத்து விட்டால் அங்கே அந்த விடயங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு விடும் என்கிற நோக்கத்தோடு இவர்கள் இதை செய்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தேவையில்லாத வேலையை செய்வதனால் இது வலுக்குறைப்பு செய்யப்பட்டாலும் செய்யப்படலாம். இப்போ அவர்கள் கூறியது இனவாதிகள் கூறுவது போல் இவர்கள் தேவையில்லாமல் இதற்குள் மூக்க நுழைப்பது, நீங்கள் கூறுவது சரி, தங்களை தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் தெரியப்படுத்துவதற்காகத்தான் தாங்களும் இதில் ஈடுபட்டிருக்கின்றோம் என்று காண்பிப்பதற்காகத்தான் செய்யப்படுவது போல் நீங்கள் கூறுவதிலிருந்து நான் உணர்கிறேன். இந்த நேரத்தில் இராமவீரன் அகழ்வு பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் 42 உடலங்கள் இதுவரையில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. அதில் 37 எலும்புக்கூடுகள் முற்றாக ஆழ்ந்து எடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இதில் முக்கியமான கேள்வி என்னவென்றால், சரி, இந்த செம்மணி அகழ்பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எலும்புக்கூடுகளை எடுக்கும் பொழுது அகழ்ந்தெடுக்கும் எலும்புக்கூடுகளை எவ்வாறு பாதுகாக்கப் போகிறார்கள்? இப்போ நீங்கள் கூறினீர்கள் சரத் வீரசேகரா அவர்கள் போன்ற ஏதாவது ஒரு திருகுதாளத்தை செய்து திசை மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். இதை எவ்வாறு பாதுகாக்கப் போகிறார்கள்? எவ்வாறு பாதுகாப்பதற்கான வழிகள் ஏதாவது இருக்கிறதா? உண்மையான நல்ல ஒரு கேள்வி. ஏற்கனவே கொக்கு தடுவாய் மனித புதைகுழி, இப்போ ஏற்கனவே நாங்கள் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று மன்னர் சதோசா புதைகுழி விவகாரம் பல ஐயப்பாடுகள் இன்று வரை எழுப்பி இருக்கின்றது. அவர்கள் தமிழர்களுடைய கண்களுக்கு முன்னாலே அங்கே எண்பு தொகுதிகள் அகலப்படுகின்றது. ஆனால் அகலப்படுகின்ற அந்த ஆதாரங்கள் அவர்களுடைய இலங்கை அந்த இன அழிப்பை செய்த அந்த தரப்பினருடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அது பாதுகாக்கப்படுகின்றது. அவர்களினாலே தான் அதிலே மாதிரிகள் எடுத்து பரிசோதனைக்காக அனுப்பப்படுகின்றது. ஆகவே அந்த இடங்களில் ஏற்பட்ட சில்மிசங்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் கதைத்திருக்கின்றோம். அதாவது காணாமலாக்கப்பட்டவருடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட தமிழ் பிரதிநிதிகளுடைய சாட்சியாக அங்கிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆவணப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்து ஒன்றை எடுத்து இவர்கள் புளோரிடாவுக்கு அனுப்பி வைத்து அதை ஆய்வு செய்தார்கள். அதனுடைய முடிவு தான் அந்த காவல் அறிக்கையில் தான் இது பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது என்கின்ற ஒரு அறிக்கையை இவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இது ஒரு கண்கட்டு வித்தை. ஏனால் இவர்கள்
அங்க யாரும் காவல் காப்பதில்லை. அந்த காவல் அறிக்கைக்காக மாதிரி எடுக்கப்படுகின்ற நேரத்தில் மட்டும்தான் அவர்கள் அங்கே அழைக்கப்பட்டார்கள். அதற்கு முதல் நாள் இரவோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவோ அவர்கள் ஏற்கனவே தாங்களாக தீர்மானித்த ஒன்றை அங்கே வைத்துவிட்டு எடுப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஏன்னா முழுக்க அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது. ஆகவே அப்படியான ஒரு விடயம் இந்த விடயங்களுமா நடந்து விடுமா என்கின்ற ஒரு ஐயப்பாடு பாதிக்கப்பட்ட தரப்பினரான காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தரப்பினரிடம் ஒரு வலுவாக இருக்கின்றது. அப்படியான நேரத்தில் தான் இப்போது ஒரு ஆறுதலான ஒரு செய்தி என்றால் நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற 80 தொகுதிகள் யாழ் பல்கலைக்கழகத்திலே பாதுகாக்கப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழகத்திலே அதற்கென்று இருக்கின்ற அந்த துறையிலே அது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்ற ஒரு செய்தி இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அங்கே எடுக்கப்படுகின்ற சான்று பொருட்கள் அந்த 80 தொகுதியோடு ஒரு கூடுதலாக எடுக்கப்படுகின்ற அந்த சான்று பொருட்கள் அது பாதுகாக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பிலே அது வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த புத்தகப்பை, வளையல்கள், அந்த பொம்மை உள்ளிட்ட சில பொருட்கள், சான்று பொருட்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை நீதிமன்றத்தினுடைய பராமரிப்பிலே பாதுகாப்பிலே இருக்கின்றது. ஆகவே ஒரு தற்போதைய சூழ்நிலையிலே இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்திலே அங்கே அகலப்படுகின்ற 80 தொகுதிகளாக இருக்கட்டும், இல்லை சான்று பொருட்களாக இருக்கட்டும், ஏனைய சான்று பொருட்களாக இருக்கட்டும், அவை ஒரு உரிய பாதுகாப்போடு இருக்கின்றது என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகம் ஒரு முற்றுமுழுதாகவே வேறு ஒரு தரப்பினருடைய தலையீடுகள் அதுக்கு இல்லாத வகையில இருக்கும் என்று நாங்கள் முற்றுமுழுதாக நம்ப முடியும். அதே போன்று நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பை மீறி அங்கே அவர்களினால் வேறு அந்த சான்று பொருட்களில் ஏதாவது சேதாரத்தையோ மாற்றங்களையோ ஏற்படுத்தி விட முடியுமா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. என்னென்றால் முன்பிருந்த அனுபவத்திலே இப்போது ஊடக வெளிச்சம் உள்ளிட்ட பல மடங்கு இந்த செம்மணி புதைகுழிக்கு கவசங்கள் இருக்கின்றது என்று இனிமேல் இந்த பொம்மை அவர்கள் மாற்றிவிட முடியாது, இந்த புத்தக பையை மாற்றிவிட முடியாது, இல்லை அந்த வளையல்களையோ வேறு இந்த விடயங்களையோ மாற்றிவிட முடியாது. ஆகவே பெரும்பாலும் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது அவர்கள் அந்த புதைகுழிக்குள் இருந்தவர்கள் தவம் இருந்து புதைகுழிகள் வாய் திறந்து தங்களுக்காக நீதி கேட்கின்ற இந்த ஒரு போராட்டம் நிச்சயமாக அவ்வாறான ஒரு பிழையான திசையை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு தற்போதைய நிலைமையிலே எந்தவித விடயங்களும் அவதானிக்கக்கூடியதாக இல்லை. ஆனால் இதை மழுங்கடிப்பதற்கும் இதை தாமதப்படுத்தி இதை மறக்க செய்வதற்கும் இன்னும் புதிய பக்கங்களை திறப்பதற்கு இந்த அரசாங்கத்தினால் முடியும். ஏற்கனவே அவர்கள் இதிலே கைதேர்ந்தவர்கள். ஒரு பெரிய கோட்டை நாங்கள் சிறிய கோடாக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோட்டை போட்டு விட்டால் நாங்கள் ஏற்கனவே இருந்தது சிறிய கோடாகிவிடும். அந்த அடிப்படையில இவர்கள் இதை மறக்கடிப்பதற்கு வேறு ஒரு விடயங்களை இங்கே அரங்கேற்றுவதற்கோ வேறு ஏதாவது ஒரு சதி நடவடிக்கைகளை அரங்கேற்றி இந்த விடயங்களை வலுக்குறைப்பு செய்து இதனுடைய முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்வதற்கு கூட அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை சாணக்கிய சுமந்திரம் போன்ற தரப்பினராக இருக்கட்டும், இல்லை வேறு சக்திகளாக இருக்கட்டும், அவை தமிழ் தரப்பு மிக விழிப்பாக எங்களுடைய இலக்கு அந்த அர்ச்சுனன் அந்த மரக்கிளையில இருந்த கிளியினுடைய அந்த கழுத்து, அதுதான் அவனுடைய இலக்கு. ஆகவே மரமும் தெரியவில்லை, மரத்துடைய கிளையும் தெரியவில்லை, அந்த கிளியும் தெரியவில்லை, கிளியினுடைய கழுத்து மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. ஆனால் ஏனையவர்களுக்கு மரம் தெரிந்தது, அதனால் அம்பினுடைய அந்த இலக்கு தவறியது. கிளை தெரிந்தது சில பேருக்கு, அதனால் இலக்கு தவறியது. சில பேருக்கு கிளி தெரிந்தது, அது களத்திலே படாமல் வேறு பகுதிகளிலே பட்டது. ஆனால் அர்ச்சுனனை போன்று தமிழ் மக்கள் செம்மணி விவகாரத்தில் எங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த ஒற்றை இலக்கோடு ஒட்டுமொத்த தமிழர்களும் அந்த பாதிக்கப்பட்ட தரப்போடு இணைந்து நாங்கள் நிலமும் புலமும் இணைந்து இதை உடனடியாகவே ஒரு சர்வதேச அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொடர் போராட்டங்கள், கவனேற்பு போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் செம்மணியை பேச பொருளாகக்கூடிய அளவுக்கு அதை நாங்கள் உருவாக்குவதன் ஊடாகத்தான் இந்த ஆபத்துக்களிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். இதுவரை அப்படியான எந்த ஒரு சூழலும் இல்லை. ஆனால் அடுத்து வரும் நாட்களில் எப்படி மாறும் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் கனவில கூட கண்டவில்லை. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் யாருமே நினைத்து பார்க்கவில்லை. ஏன்னால் நாங்கள் என்னை பொறுத்தவரை நான் அந்த இடத்துல ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக மட்டக்களப்பிலே ஒரு ஒரு அரசியல் செயல்பாட்டு நிமித்தமாக அங்கே சென்றிருந்தோம். சென்று அங்கே ஒரு போராட்டம் ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு ஆரம்பிக்கப்பட இருந்தது. அதை தொடக்கி வைக்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் நின்ற போது
தொலைபேசி தகவல் வருகின்றது, கொழும்பிலே கொண்டு வடித்து விட்டது, மட்டக்களப்பிலும் எங்கேயோ கொண்டு வருது. அந்த தகவல் கிடைத்து கொஞ்ச நேரத்திலே மட்டக்களப்பிலே சியோன் தேவாலயத்திலே கொண்டு வடிக்கின்றது. உடனடியாகவே அத்தனை விடயங்களும் தலைகளாக மாறுகின்றது. இலங்கையினுடைய அத்தனை யாருமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. அதே போன்று இப்ப நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நொடிப்பொழுதில் கூட என்ன மாற்றம் நடைபெறும் என்று எங்களால் கூட தீர்மானிக்க முடியாது. ஆகவே எதுவும் எப்படியும் மாறலாம். ஆகவே நாங்கள் எங்களுடைய இலக்கு எது எப்படி நடந்தால் உலகமே தலைகளாக பிறண்டால் கூட, உலகமே அழிந்தால் கூட, நாங்கள் தமிழர்களாகிய எங்களுடைய இப்போது இந்த செம்மணி விவகாரத்தை நாங்கள் சரியான திசையில நகர்த்தி அதற்குரிய ஒரு சர்வதேச ஒரு விசாரணை என்கிற ஒரு பொறுமுறைக்குள்ளாக அதை நாங்கள் நகர்த்தாவிட்டால் இது அதுதான் பெரிய ஆபத்தாக முடிவிடும். ஆக இப்போதைக்கு ஆபத்தில்லை. தமிழர்களாகிய எங்களுடைய கைகள் தான், எங்களுடைய அணுகுமுறைகள் தான் இதனுடைய பாதுகாப்பும், இதனுடைய காத்திரத்தன்மையும், இதனுடைய அடுத்த கட்ட நகர்வும் தங்கி இருக்கின்ற. ஆகவே ஒவ்வொரு நாடுகளிலும் இது தொடர்பான இன்று திருவண்ணாமலையிலே நாங்கள் பார்க்கணும், ஒரு ஆறுதலாக ஒரு கிராமத்திலே ஒரு தீப்பந்த போராட்டம், செம்மணி விவகாரத்து நீதி கோரி, இது தமிழர் தாயகம் எங்கும் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு சனசமூக நிலையமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிராம சங்கங்களாக இருக்கட்டும், ஒரு 10 பேரோ 50 பேரோ எங்காவது ஒரு இடத்திலே ஒரு சிறிய ஒரு ஒருங்கிணைப்பு, செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும், ஒரு தீப்பந்த போராட்டம், இல்லை ஒரு கவனஈர்ப்பு போராட்டம், இது உலக நாடுகளில் முன்னெடுக்கப்பட வேண்டும். புலம்பெயர் அமைப்புகள் மீண்டும் செயலில் இறங்க வேண்டும். இந்த ஆட்சி மன்னங்களுக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும். இந்த செம்மணி விவகாரம் என்பது சர்வதேச தலையீடு வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு அடையாள போராட்டங்களை உடனடியாக விரைவுபடுத்துவது ஒன்றுதான். நாங்கள் இப்படியாக நடக்கப் போன்றாவது, நாங்கள் இப்படி நடந்தால் என்ன, சாணக்கியனை போன்று அவர்கள் அப்படி செய்த இப்படி செய்தார் என்று நாங்கள் குறை கூறிக்கொண்டிருப்பதை விட்டு, கட்டுக்கதைகளை கூறிக்கொண்டிருப்பதை விட்டு வருமுன் காப்பதுதான் தமிழர்களுடைய புத்திசாலித்தனமும் தமிழர்களுடைய பலமும். அதுதான் தமிழர்கள் எப்போதுமே வருமுன் காப்பவர்கள். ஆகவே அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தமிழர்கள் அப்படியான ஒரு ஆபத்தை நோக்கி இந்த செம்மணி விவகாரம் நகராத வகையிலே நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இப்போது நாங்கள் நாளை என்பதை விட்டுவிட்டு இந்த நொடிப்பொழுதே நாங்கள் அதற்கான ஒரு வேலைகளில் ஒவ்வொரு தமிழர்களும் ஈடுபட வேண்டும். அவ்வாறு ஈடுபட்டால் மட்டும்தான் இந்த விவகாரத்தை சரியான திசையிலே நகர்த்த முடியும் என்று நான் நம்புகின்றேன். உண்மை ராமதரன், நீங்கள் கூறுவது போல் ஒவ்வொருவருடைய பொறுப்பும், மண்ணிலும் சரி புலத்திலும் சரி இருப்பவர்களுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பும் இதை சரியான விதத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வலு சேர்க்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இனி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடும் பொழுது அரசாங்கம் திருப்பி தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். எவ்வாறு அதை தரப்புகிறார்கள் என்று உங்களுடைய பார்வையில் இருந்து அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை என்று கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் ராமதரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.